ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சர்பத் கிட் சேனல். நான் கார்த்திகா முத்து. இன்னைக்கு ரொம்ப ஹெல்த்தியான தோசை ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இது என்ன தோசைன்னு பார்த்தீங்கன்னா முடக்கத்தான் தோசை. ஸோ இந்த முடக்கத்தானில் நிறைய மூட்டு வலிக்கு ரிலேட்டடான மருத்துவ குணங்கள் எல்லாமே இருக்குங்க. ஸோ இப்போ வாங்க ஒரு சூப்பரான முடக்கத்தான் தோசை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முடக்கத்தான் தோசை பண்ணுறதுக்கு அரிசியை ஊற போட்டுக்கலாங்க. ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் நான் 2 கப் அளவுக்கு ரேஷன் புழுங்கல் அரிசி எடுத்திருக்கேன். இது கூடவே இட்லி அரிசி 2 கப்பு எடுத்திருக்கேங்க. இப்போ இது எல்லாத்தையுமே 2லேருந்து 3 டைம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஊற வச்சுக்கலாங்க. இதோட ஊறுறதுக்கான டைமிங் ஒரு 3 to 4 ஹவர்ஸ் இருக்கட்டுங்க. நான் இன்னைக்கு 2 கட்டு அளவுக்கு முடக்கத்தான் வாங்கியிருக்கேங்க. இதில் நிறைய பெருசு பெருசாக அந்த மாதிரி தண்டெல்லாம் இருக்குங்க. அந்த கொடியில் உள்ள அந்த தண்டெல்லாம் கட் பண்ணிவிட்டு இலையை மட்டும் நம்ம பிச்சு எடுத்துக்கலாங்க. நான் இப்போது எல்லா இலையுமே நல்லா பிச்சு எடுத்துருக்கேங்க. இப்போ இந்த அளவுக்கு நிறைய காம்பெல்லாம் இருக்கிறதுனால வேஸ்ட் ஆகுங்க. ஸோ இப்போ இது எல்லாத்தையுமே எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போ இந்த இலை மட்டும் நமக்கு தேவைப்படும். ஸோ இதை தண்ணியில் 2லேருந்து 3 டைம் நல்லா வாஷ் பண்ணிக்கலாங்க. ஸோ இதில் நிறைய மண்ணெல்லாம் இருக்கும். இப்போ முடக்கத்தான் இலைகள் எல்லாமே நமக்கு சூப்பராக ரெடி ஆகிட்டு இப்போ கிரைண்டரில் போட்டுக்கலாங்க. ஃபஸ்ட்டு முடக்கத்தான் இலையை இந்த மாதிரி கிரைண்டரில் தண்ணி ரொம்ப ஊற்றாமல் இந்த மாதிரி போட்டுக்கலாங்க. ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே அரைப்படுறதுக்கு கஷ்டமாக இருக்கும். இதே போல் எடுத்து விட்டு ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் நல்லா மசிய விட்டுறலாங்க. ஒரு 10 நிமிஷம் கழித்து முடக்கத்தான் இதே மாதிரி நல்லா கொழப்பாக ஒரு நுர மாதிரி பொங்கி வருங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம ஊற வச்சுருந்த அரிசி ஒரு 4 மணி நேரம் நல்லா ஊறிடுச்சுங்க. இப்போ இதை அந்த தண்ணியெல்லாம் எடுத்துட்டு அரிசியை மட்டும் கிரைண்டரில் போட்டுக்கலாங்க. நல்லா போட்டுட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு நல்லா மைய அரைச்சிக்கலாம். இப்போ நம்ம போட்ட அரிசி நல்லாவே மசிஞ்சிருச்சு. கொஞ்சம் லைட்டாக கொரப்பாக இருக்கணுங்க. ஸோ இப்போ இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. இப்போ இந்த மாவை ஒரு பாத்திரத்தில் நம்ம எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போ இந்த மாவுக்கு தேவையான கல்லுப்பு போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாங்க. இப்போ இந்த முடக்கத்தான் மாவை இன்னொரு பாத்திரத்தில் ஊற்றிட்டு நல்லா மூடி போட்டு ஓவர் நைட்டு அப்படியே புளிக்க விட்டுறலாங்க. இப்போ முடக்கத்தான் தோசை காலையில் வேணும் அப்படின்னா இந்த ப்ராசஸ் எல்லாமே நைட்டே முடித்து வச்சிடணும். நான் இப்போ இது எல்லாமே நைட்டே முடித்து வச்சுட்டேங்க. காலையில் விடிஞ்சதும் ஓப்பன் பண்ணி பார்த்துடலாங்க. இப்போ இந்த மாவு நல்லா பொங்கி வந்துருச்சுங்க. நம்ம இட்லி மாவு அரைக்கிற மாதிரியே நல்லா நுரைச்சிக்கிட்டு வருது பாருங்கள். இதுதான் கரெக்டாக இருக்குது. உங்களுக்கு இதை நல்லா தண்ணி கொஞ்சமாக ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ நமக்கு முடக்கத்தான் மாவு ரெடி ஆகிட்டு இந்த முடக்கத்தான் தோசைக்கு காரசாரமான ஒரு பூண்டு சட்னி செய்யலாங்க. வாங்க. இப்போ அடுப்பு பற்ற வச்சு ஒரு கடாயை வச்சுக்கோங்க. அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. எண்ணெய் நல்லா சூடு வந்ததுக்கப்புறம் காரத்துக்கு தகுந்த மாதிரி வரமிளகாய் போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு 10லேருந்து 12 மிளகாய் போட்டிருக்கேங்க. இப்போ இந்த மிளகாயை மிதமான தீயில நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க. இப்போ மிளகா வறுபட்டுருச்சுங்க. இப்போ இதை ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் ஒரு மிக்சி ஜாரில் இந்த வறுத்த மிளகாயை இதில் போட்டுக்கலாங்க. இப்போ இந்த மிளகாய் கூட ஒரு 15 பல்லு பூண்டை உரித்து போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு கொஞ்சமாக புளியை போட்டுக்கோங்க. இது கூடவே தேவையான அளவுக்கு சால்ட்டு சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா மூடி போட்டு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாங்க. நமக்கு இப்போ ஒரு காரசாரமான சட்னி ரெடி ஆகிட்டு இதை தாளிச்சிக்கலாங்க. இப்போ ஒரு தாளிக்கிற கரண்டியில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. இது கூடவே கடுகு கருவேப்பிலை போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் சட்னியில் ஊற்றிக்கோங்க. அவ்வளோதாங்க. இப்போ ஒரு சூப்பரான காரசாரமான சட்னி ரெடி ஆகிட்டுங்க. இப்போ முடக்கத்தான் மாவும் நமக்கு சூப்பராக ரெடி ஆகிட்டு இப்போ அடுப்பை பற்ற வச்சு ஒரு தோசைக்கல்லை போட்டுக்கோங்க. நார்மலாக எப்போதும் தோசை ஊற்றுற மாதிரியே ஊற்றிக்கலாங்க. இப்போ இந்த முடக்கத்தான் தோசையை நீங்கள் மெலிசா ரோஸ்ட் மாதிரியும் சாப்பிட்லாம், இல்லைனா ஊத்தப்பம் மாதிரி ஊற்றிக்கலாம். ஊத்தப்பம் மாதிரி ஊற்றி சாப்பிடும்போது நல்லா சாஃப்டாக இருக்குங்க. இப்போ ஒரு சைடு நல்லா வெந்துருச்சுங்க. இப்போ இன்னொரு சைடு திருப்பி போட்டுக்கலாம்.
2 சைடும் நல்லா வெந்துருச்சுங்க. இப்போ நமக்கு வந்து ஒரு சூப்பரான முடக்கத்தான் தோசை ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ இன்னொரு தோசையுமே ஊற்றி எடுத்துக்கலாங்க. அவ்வளோதாங்க, ஒரு ஹெல்த்தியான முடக்கத்தான் தோசை கூட அந்த காரச்சாரமான பூண்டு சட்னி வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக ஒரு டைம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.